நம்ம டாலஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து மரையன் தேவியோட பெட்டை பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு டூடில் மிலி. ஸோ இவ வந்து ஒரு பெரிய ஃபேஷன் ஸ்டார், பயங்கரமான டிக்டாக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மறை சொல்லியிருக்காரு. ஸோ நாங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். உள்ளே எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இங்கே போறா. Yeah, you can come in. ஹலோ மரை, எப்படி இருக்கீங்க? Nice. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் மிலி பார்க்க தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. Yeah, that's good. பாருங்க, பயங்கரமாக நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் அப்லாம். How is it going on, boss? Yeah, doing good. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நல்லா இருக்கேன். யூடியூப்ல வந்து நீங்கள் பெட்ஸை பற்றி கவர் பண்ணுறத கேள்விப்பட்டேன். ஆமாம், அதனால தான் உங்களை தேடி உங்கள் மிலியை கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். வாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, மில்லி ஹவுஸ் மாதிரி தான். ஃபீல் ஃப்ரீ. உட்காந்துங்க. இல்லை நீங்களும் வந்து உட்காருங்க, அப்படி பக்கத்தில் உட்காருங்க. ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று, சோஷியல் மீடியா சேனல் ஒன்று. சேனல் பேர் வந்துன்னா ஆஹா பாசம். ஸோ நம்ம தமிழ் பாசமும் இங்கிலீஷ் பாசமும் சேர்த்து தான் பாருங்க. அழகாக வந்து காலத்துக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிங்க. நம்ம கூட இப்படி ட்ரெஸ் பண்ணதில்லை. மறை டிஷர்ட்டை பார்த்தீங்களா? டிஷர்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பாருங்க. அழகாக வந்து மை மிலி அப்படின்னு சொல்லி என் சன்னு கிஃப்ட் பண்ணாரு. ஓகே, எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாரு. இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுவும் இருக்கு. ஓ, அந்த பின்னாடி இருக்குதா? சரி. மிலி இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலாக வந்து 3 years. 3 years ஆச்சு. ஓகே, டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? ஏதாவது டேட் ஆஃப் பர்த்? ஓகே. ஆமாம், மில்லி மறை ரேவதி நட்சத்திரம், மீனராசி. கோயில் போறதுனால நான் அர்ச்சனை பண்றப்ப அவ பேரையும் சேர்த்து. ஐயா, இன்னைக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. இது எங்கள் ஊரில் இப்படித்தாங்க. நார்த் அமெரிக்காவில் நான் ஏன் பிறந்தாலும் நார்த் அமெரிக்காவில் தான் ஏன் பிறக்கணும். இல்லை, நான் வந்து எவ்வளோ சொகுசாக இருக்கான்னு பார்த்துக்க. மிலி பேர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதை சொல்லவே இல்லையா நீங்கள்? மிலி பேர் எம்ல ஆரம்பிக்கல. சரி சரி, பேர் எம். இது பொம்பளை பிள்ளைனால எம்ல வரணும்னு மில்லி. சரி, மிலி எப்படி சூஸ் பண்ணீங்க? ஓகே, இதுதான் பேர் காரணம். மிலி வந்த காரணம். ஆமாம், மிலி மறை. மறைன்றது லாஸ்ட் நேம். ஆமாம், வந்து வந்துருச்சு. சொல்றது நம்மளை மாதிரி இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி தானே நம்ம வீடுகள் இதில் இருக்காங்க. இங்கே இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் ஒரு பெட்டை எடுத்து வளர்க்குறதுன்றது இட்ஸ் மோர் அட்வைசபிள். ஒன் இஸ் த டாலரன்ஸ். நமக்கே சைக்காலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் இருக்குது. நமக்கே வந்து என்னென்னா வி ஆர் ஆல் யூஸ்ட் ஆஸ் அ ஹியூமன் கான்டெக்ட் தான். நம்ம எங்கே போனாலும் ரைட்டா, நீங்கள் இன்னொன்று வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை மாதிரி எடுத்து வளர்க்குறப்போ உங்கள் பசங்களுக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச். ஆமாம், இட்ஸ் நாட் தட் என்ன சொல்கிறது எனிதிங் ராங் ஆர் எனிதிங். என்ன சொல்கிறது, வீட்டில் நாய் வளர்க்குறா இது என்ன கஷ்டம் அப்படின்றாங்களே நிறைய பேர். அதுதான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் சொல்கிறது. தூங்குறது இங்கே தான் தூங்குவானா இல்லை மேலே போயிடுவானா? இல்லை, இப்படி இங்கெல்லாம் படுக்கமா. ஃபர்ஸ்ட் நாங்க கொஞ்சம் பப்பியா இருக்கப்ப கிரேட்ல போட்டு, இப்பெல்லாம் எங்க பெட்டுக்கு பின்னாடி ஒரு பெட், அவங்களுக்கு கம்ஃபர்டர், பில்லோ எல்லாமே இருக்கு. அப்புறம் எங்க பெட்ல பில்லோக்கு மேல ஏறி இவங்க மண்டை மேல தலையை வச்சு நாள் என்ன பண்ணிச்சு, 2 நாள் 3 நாள் முன்னாடி இவருக்கு இந்த ஐலாண்டில் சாப்பாடு எது வச்சாலும் எடுத்துருவான். அது தெரியும், ஸ்னிஃப் பண்ணுவான். ஒரு இதில் போய் ஃபுட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு மேங்கோ பிக்கிள் கொடுத்தாங்க. அதை வச்சேன். மேங்கோ பிக்கில் 3 மணிக்கு ஆட்டையை போட்டுட்டா. ஓ, மேலே ஏன் தவிட்டானா? நல்லா எட்டும். மாங்காய் ஊறுகாவை சாப்பிட்டு வந்து ஒரே ஆரம் இருக்கும்ல. ஆமாம், வந்து அங்கே வந்து தண்ணி லபலபல. நான் போய் யோசனை, இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. மேங்கோ பிக்கிள் சாப்பிட்டியா நீ? அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது. அடுத்த நாள் நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இந்த ஓரமாக போய் உட்காந்துக்கோ. அந்த ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனாலும் பேசுங்க. எங்கள் வீட்டில் இருக்கவன் அவன் ஏன்னு முறுக்கு மிச்சரு ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். எத்தனை ரவா லட்டு
லட்டு சாப்பிட்ட? ஒரு நாள் ஒரு டப்பா ஃபுல்லா இருந்த ரவா லட்டு 16 ரவா லட்டு. சரி நிஜமா சிரிக்குது கண்ணம்மா. 16 ரவா லட்டு சாப்பிட்டுச்சு. என்ன எப்பா மிலி எத்தனை ரவா லட்டு சாப்பிட்ட நீ? 16. உன்னை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது பாத்தியா, கவனிச்சியா இல்லையா? அதெல்லாம் வேணாம், நீங்க வந்து பிரெட் பட்டர்னா வந்துரும். இங்க வாங்க போ அங்கிட்ட போ. ஹைஃபை போ குட். ஐஃபை குடுமா? ஐஃபை கொடு. ஹைஃபை. சரி உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான். சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பைடர் மேன் வச்சுங்க, ஒரு வெப் அடிக்கிறீங்க, ஒரு கையில் மில்லி இருக்கான், இன்னொரு கையில் உங்கள் வீட்டுக்காரமா இருக்கா, யாரை காப்பாற்றுவீங்க? மில்லியை தான் மில்லியா? தெரியுமா? அவனுக்கே தெரியுமா? அவனே மில்லியை பிடிச்சிக்கோங்க, மில்லியை பிடிச்சிக்கோங்க சொல்லுவாங்க. நான் அப்புறம் சொல்றது மில்லியை பிடிச்சிக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கல்லாம் இல்லை, உண்மை நிஜமாவே மில்லி தாயா போயா அப்படின்றாரு. மில்லிதான். நான் கேட்கிறேன் யாரும் காப்பாத்துவீங்கன்னா கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை, என்னையா கொஸ்டின் மில்லிதாயா அப்படின்றாரு. டாக் மூவிஸ் ஏதாவது பாத்துருக்கீங்களா? இல்ல டாக் மூவிஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஏதாவது இருக்கா? போல்ட் யூடியூப்ல வந்து ஒரு நாய் ஃபாலோ பண்ணுவேன், சைனாக்கார நாய். அது யாருப்பா அது? லூஹு, அது பேரு. லூஹுவா? சரி ஓகே, போய் ஃபாலோ பண்ணிடலாம். அது போய் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அந்த அதை பார்த்தா நீங்க அவ்வளோ உங்களுக்கு இதா இருக்குமா? சர்வீஸ் பண்ணும். ஓகே. துணி எப்ப பார்த்தாலும் ஒரு டப்பா போட்டு. ஓகே, நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்துருக்கேன். அந்த இதுல கொடுத்த உடனே அதில் கொண்டு போய் எடுத்து வரும். அதாவது அதால யாருக்காவது நஷ்டம் ஆச்சுன்னா உழைச்சி சம்பாதிச்சு அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும். மனுஷன் கூட செய்வானான்னு தெரியல. அது வந்து அந்த மாதிரி ஒரு நான் அது ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாள் அந்த நானும் அந்த வீடியோஸ் ரைட்டு. நாய்க்கு இப்போ வந்து நிறைய வேலை, நாயின்னு வாங்கிட்டேன்னா வேலை நிறைய இருக்கும்ல, வேலை நிறைய யார் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்கறது? என்ன மிஞ்சி போனால் டெய்லி ஒரு வாட்டி வாக்கிங் போகிறது, வாக்கிங் கூட்டு போகிறது. மோஸ்ட்லி நான் போவேன். ஓகே. இவ இன்கேஸ் நம்ம ஊருக்கு போனால் இவங்க பார்த்துப்பாங்க. 3 வாட்டி மில்லியை மட்டும் நம்பி 2 வீக்ஸ் நான் தனியாக இருந்திருக்கேன். ஆமாம். ஸோ தட்ஸ் இட். எங்களுடைய இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இருக்காதனா மில்லிக்காக நான் 3 வாட்டி நான் தனியாக இருந்திருக்கேன். ஆமாம். மோஸ்ட்லி நான் தான் வெளியில் கூப்பிட்டு போகிறது ஈவினிங் ஹவர்ஸில். ஏன்னா அதுதான் என்னையை தான் கரெக்டாக சொல்லும். 4:30 ஆச்சுன்னா நம்ம வந்து கூப்பிட்டு போகலாம், லெட்ஸ் கோ டோரில் போய் நின்றுவாங்க. இல்லாட்டினா ஜூமி வந்துடும். அது யாரு ஜூமி? ஜூமினா என்னென்னா அப்படியே 10 டைம்ஸ் சுற்றும். விட்டுட்டேன்னா ஜூமி ஆகிடும். அதுக்கு தெரியும், ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு என்னைய மதிக்கலையா நான் கூப்பிட்டது. தமிழ் புரியுமா அவனுக்கு? தமிழ் தெரியும். நாங்கெல்லாம் தமிழ் ஸ்கூல் வாலண்டியர்ஸ். நமக்கு நீங்க வாலண்டியர், இவனுக்கு என்னங்க வாலண்டியர்? தமிழ் புரியுமான்னு கேட்டேன். தாராளமாக தெரியும், நல்லா தெரியும், புரியும். சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். அங்கேருந்து ஏஞ்சிடும் சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடின்னா அப்படின்னா தெரிஞ்சிடும். யூனிவர்சல் லாங்குவேஜ். ஆமாம். அப்போ நம்ம நான் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல, தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்ல, அப்புறம் அதானே இது. சரி, இப்போ சப்போஸ் டாக் இல்லாதவங்ககிட்ட வந்து நீங்கள் would you recommend this dog? லைக் ஸோ நானே வேணாம்னு சொன்னவன் தானே. இல்லை, அதாவது யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிட்ஸ் வச்சுருக்கப்போ எரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. They are not able to manage it. Correct. Once if they are thinking, okay, that is not there to some extent, if they are relaxing at that point of time, obviously உங்க கிட்ஸே வெளியில போயிடுவாங்க. கரெக்டா? ஆமா. அப்போ போனதுக்கு அப்புறம் எங்க ஃபோன்ல தான் பேசுவீங்க. இவங்க தான் பேசணும். அப்போ வந்து உங்களுக்குள்ள நீங்க ஹஸ்பண்ட் வைஃப்ல எவ்வளவு நல்லா பேசுறது. கரெக்ட். So there you may need a real partner. So அது வந்து I think that may be replaced by the small pets. Yeah, exactly. So that அதுக்கான தான் இந்த மெயினாக நம்ம ஆஹா பாசம் பண்ணுறதே வந்து. ஸோ டாக்ஸ் வந்து ஐநோ டாக்ஸ் தான், அதனால தான் எல்லாமே நம்ம டாக் சம்மந்தப்பட்ட தான் போடுறது. அவர் டீச்சர் தான் எனக்கு பிடிச்சி. இதே மாதிரி ஒன்று அடிக்கிறாங்க நம்ம நம்மளும் போய். ஆமாம், போய் அடிச்சுக்கோங்க. அமேசானில் கொடுத்தீங்கன்னா பிரிண்டோட கொடுத்துருவான், தூக்கோ போட்டு அடிச்சிருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மரை, அப்ரிஷியேட் யுவர் டைம். தேங்க்ஸ் மேடம். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மில்லி. ஆமாம். நீங்கள் ஸோ என்னை பற்றி தெரியாது, மோஸ்ட்லி என்னோட காலேஜ் படிஸ் தான் வந்திருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில், ஆல் டீட்டெயில் நேற்றுக்கு வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியும் இவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள விட்டுருவான். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ மை நேம் இஸ் பாஸ்கி. ஐம் ஃப்ரம் டெக்ஸஸ். ஆனால் ஒரிஜினலி மேட் இன் மதுரை, பட்
திஸ் மேடு இஸ் மேடு இன் அமெரிக்கா. யா, என்னது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில், அமெரிக்கா போய் இந்த பக்கமாக கொஞ்சோன்னு வளர்ந்துட்டேன். ஓகே, ஸோ மேற்கொண்டு என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறையா சம்பளம் வாங்காட்டியும் சந்தோஷமாக இருந்தேன். என் கூட இருந்த ரூம்மேட் ஒருத்தன் என்ன சொன்னால், மாப்பிள்ள நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அமெரிக்கா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. அதை நம்பி அங்கே போயிட்டேன். நான் போனது தான், அந்த டாலர் வந்து விடவே முடியாது. அப்படி சொன்னால் அந்த கோடி கோடியாக சம்பாதிக்கலாம்னு சொன்னால அவன் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனும் என் கூட அமெரிக்கா வந்துட்டு நீ இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டான். சந்தோஷமாக இருக்கான். இன்றைக்கி அவன் சந்தோஷத்தை காலி பண்ணுறது தான் என்னோட ஒரே கோல். ஓகே, ஸோ நானும் ஒரு 20 வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பயங்கர போர்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ரொம்ப இதாகி வந்து சரி இனிமேல் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மதுரையில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் இருந்தப்போ பரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் போயிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸ்லி ஐ டிட் லைக் 10 days ஆஃப் விகரஸ் டெஸ்டிங். ஸோ அது வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் மேடம். ஸோ போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பரோட்டா மேக்கிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலாக வாழ்க்கையில். ஏன்னா அது இட் மேட் மீ திங்க் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே பரோட்டா போயிட்டேன். நான் வந்து இந்த கெட்டப்பில் கூட போகலாம். ஸோ நான் வந்து ஒரு டிப்டாப்பாக வந்து ஒரு நைக்கி டிஷர்ட்டு, ஸோ பயங்கரமாக அப்படி போனால் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, இவன் வந்து பரோட்டா கற்றுக்க வந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்படி ஒரு செவரை பார்த்துட்டு நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், இப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக சீரியஸ்லி ஐ டிட் இட் லைக் ஃபார் half a day. எனக்கெல்லாம் வந்து கண்ணீரை வந்துருச்சு. அதனால பட் ஃபைனலி ஆஃப்டர் 10 days நான் அந்த பரோட்டா சர்டிஃபைட் மாஸ்டராக வந்து பாஸ் ஆகிட்டேன். சேல்ஸ் போர்ஸ் ஆர்கிடெக்டாக பாஸ் ஆனால் கூட சந்தோஷப்படல. பரோட்டா மாஸ்டர் அப்படின்னும்போது அதை வச்சு தான் கொஞ்ச நாள் ஓடிட்டுங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஸோ இந்த பரோட்டா மாஸ்டர் கதை மாதிரியே நிறையா கதை நம்மகிட்ட இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஸ்டாண்டப் காமெடி நான் எல்லாம் நான் அதனால தான் இந்த இது